ஓம் சாந்தி 29/9/2025 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபா வந்துள்ளார் உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண்ணை கொடுப்பதற்காக. இதன் மூலம் நீங்கள் சிருஷ்டியின் முதல் இடைக்கடை பற்றி அறிந்து கொள்கிறீர்கள். பாபா கேள்வி கேட்குறாங்க, பெண் சிங்கங்களாகிய சக்திகள் மட்டுமே எந்த ஒரு விஷயத்தை தைரியமாக புரிய வைக்க முடியும். பெண் சிங்கங்களாகிய சக்திகள் மட்டுமே எந்த ஒரு விஷயத்தை தைரியமாக புரிய வைக்க முடியும். பாபா பதில் சொல்கிறாரு, மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த விஷயத்தை புரிய வைக்க வேண்டும். எந்த விஷயத்தை அவங்களுக்கு சொல்லணும்? பாபா சொல்கிறார், நீங்கள் உங்களை ஆத்மா என உணருங்கள், பரமாத்மா அல்ல. தன்னை பரமாத்மான்னு நினைக்காதீங்க, ஆத்மான்னு உணருங்க. ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்வீர்களானால் விகர்மங்கள் விநாசமாகும். மேலும் நீங்கள் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவீர்கள். பரமாத்மா என உணர்வதால் உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகாது. இந்த விஷயங்களை மிகவும் துணிச்சலோடு பெண் சிங்கங்களாகிய சக்திகள் நீங்கள் மட்டுமே புரிய வைக்க முடியும். புரிய வைப்பதற்கும் பயிற்சி வேண்டும். நல்ல புத்தி கூர்மை இருக்கணும், அதே போல் பயிற்சி வேணும். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் நல்லா ஷார்ப்பாக இருக்கணும், அவங்க சொன்னதும் அதை ஏற்றுக்கணும். அதுபோல் பவர்ஃபுல் யோகி குழந்தைகள், பெண் சிங்கங்கள், நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ஏற்றுப்பாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாடல். கண் இல்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபு. ஓம் சாந்தி. குழந்தைகள் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆன்மீக நினைவு யாத்திரையில் கடினம் இருப்பதாக தோன்றுகிறது. பக்தி மார்க்கத்தில் வாசல் தோறும் அலைந்து கடுமையான அடி வாங்க வேண்டி உள்ளது. அநேக விதமான ஜபம், தபம், யஞ்ஞம் செய்கின்றனர். சாஸ்திரம் முதலியவற்றை படிக்கின்றனர். இந்த காரணத்தால் தான் இது பிரம்மாவின் இரவு என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா அலையிறது, தேடுறது, யாசிக்கிறது இதுவே இருக்குது. படிக்கிறாங்க, சாஸ்திரம் படிக்கிறாங்க, என்னென்னவோ செய்கிறாங்க இறைவனை அடையிறதுக்கும் அவருடைய சக்தி அடைவதற்காக, தன்னுடைய துக்கத்தை போக்கிக்கிறதுக்காக அவங்க தேடி அலைகிறாங்க. இதுதான் பிரம்மாவுடைய இரவுன்னு சொல்லப்படுது. அரைக்கல்பம் பிரம்மாவினுடைய இரவு, அரைக்கல்பம் பிரம்மாவினுடைய பகல். அப்போ பிரம்மா தனியாக இருக்க மாட்டார் இல்லையா? பிரம்மாவினுடைய இரவுனா பிரம்மாவுக்கு மட்டும் இரவு கிடையாது. பிரம்மாவினுடைய பகல்னா பிரம்மாவுக்கு மட்டும் பகல் கிடையாது. பிரம்மாவோட சேர்ந்து குமாரிகள், அதாவது குழந்தைகளும் இருக்காங்க. ஏன்னா பிரம்மா யார்? மனித குலத்தினுடைய தந்தை. அப்போ பிரம்மாவுக்கு இரவுனா ஃபுல் மனித குலத்துக்கும் இரவு தான். பிரம்மாவுக்கு பகல்னா மனித குலத்துக்கு எல்லாருக்குமே பகல் தான் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா பிரம்மா தனியாக இருக்க மாட்டார். பிரஜாபிதா பிரம்மா இருக்கிறார் என்றால் நிச்சயம் அவருடைய குழந்தைகள், குமாரிகளும் கூட இருப்பாங்க. ஆனால் மனிதர்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியாது. நீங்கள் கல்பத்திற்கு முன்பும் கூட பிராமணர்களாக இருந்தீர்கள், மேலும் தேவதையாக ஆகியிருந்தீர்கள். என்னவாக ஆகியிருந்தீர்களோ அவ்வாறே மீண்டும் ஆவீர்கள். இந்த ஞானத்தை பாபா இப்போ புரிய வைக்கிறார். நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினர். நீங்கள் தான் பூஜைக்குரியவர் மற்றும் பூஜாரியாக ஆகின்றீர்கள். ஆங்கிலத்தில் பூஜைக்குரியவரை வர்ஷிப் வர்த்தி மற்றும் பூஜாரியை வர்ஷிப்பர் என்றும் சொல்கின்றனர். பாரதம்தான் அரைக்கல்பத்துக்கு பூஜாரி ஆகின்றது. நாம் பூஜைக்குரியவராக இருந்தோம், பிறகு நாம் தான் பூஜாரி ஆகியிருக்கிறோம் என்பதை ஆத்மா ஏற்றுக்கொள்கிறது. பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரியாகவும் பிறகு மீண்டும் பூஜைக்குரியவராகவும் ஆகின்றோம். ஆனால் பாபாவோ ஒருபொழுதும் பூஜைக்குரியவராகவும் பூஜாரியாகவும் ஆவது கிடையாது. ஏன்னா பாபா ஜென்ம மரணத்தில் வரல. உங்களுடைய இந்த விஷயங்களை அனைத்து தர்மங்களை சார்ந்தவர்களும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். யார் இந்த தர்மத்தை சார்ந்தவராக இருப்பாங்களோ அவங்க இங்கிருந்து வேறு எந்த தர்மத்துக்காவது மாறி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க, அவங்க வருவாங்க. அதுபோல் அநேகரும் மதம் மாறி போயிருக்காங்க. அப்படி வேறு மதத்தில் இருந்தாலும் நீங்கள் இந்த ஞானத்தை அவங்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கு அது புரியும், அவங்க ஏற்றுப்பாங்க, அவங்க வருவாங்க. பாபா சொல்கிறார், யார் சிவன் மற்றும் தேவதைகளின் பூஜாரிகளாக உள்ளனரோ அவர்களுக்கு இது எளிதாக இருக்கும். பாபா சிவனை வணங்குறவங்களுக்கும்
தேவதைகளை பூஜை செய்யக்கூடியவர்களுக்கும், அதாவது சிவபக்தர்களுக்கும் தேவதைகளுடைய பக்தர்களுக்கும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஈஸியாக புரியும், அவங்க உடனே ஏற்றுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறார். மற்ற தர்மத்தினர் புத்தியை பேதலிக்க செய்து விடுவார்கள். யார் மதம் மாறியவர்களோ அவர்களுக்கு தான் இது டச் ஆகும். நீங்கள் மற்ற தர்மத்தினருக்கு நீங்கள் சொல்லும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் புரியாது, அவங்க உங்களையும் கூட குழப்பிடுவாங்க. ஆனால் நம்ம தர்மத்திலிருந்து மற்ற தர்மத்துக்கு மாற்றலாகி போயிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் சொல்லும் பொழுது நாம் தான் உயர்ந்த தேவதையாக இருந்தோம், நாம் தான் இன்றைக்கி பூஜாரி ஆகிட்டோம், பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரி ஆகிட்டோம், நாம் தான் மீண்டும் தேவதை ஆக போகிறோம், பூஜைக்குரிய நிலையை அடைய போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய குலத்தை சார்ந்தவர்கள்னால் கண்டிப்பாக அதை ஏற்றுப்பாங்க. மேலும் புரிந்து கொள்வதற்கு அவங்க வருவாங்க, புரிந்து கொள்வதற்கு முயற்சியும் செய்வாங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். தேவி தேவதா தர்மத்திலிருந்து யார் மதம் மாறி சென்று விட்டார்களோ அவர்கள் மீண்டும் தங்களுடைய தர்மத்தில் அவசியம் வந்தே ஆக வேண்டும் பாபா சொல்லிட்டார். இப்போ நம்முடைய குலத்தை சார்ந்தவங்க யாரெல்லாம் மாறி போயிருக்காங்களோ அவசியம் அவங்க வந்துடுவாங்க. இது ட்ராமாவில் ஃபிக்ஸட், அவங்க வந்து தான் ஆகணும். இந்த சமயம் தேவி தேவதா தர்மத்தின் அஸ்திவாரம் இல்லை, மீண்டும் அஸ்திவாரம் போட வேண்டி இருக்கு. சகோதர சகோதரியாகவோ ஆகியே தீர வேண்டும். நாம் ஒரு தந்தையின் குழந்தைகள், அனைவரும் சகோதர சகோதரர்கள். ஆத்ம ரீதியாக பார்த்தா நம்ம எல்லாரும் சகோதர சகோதரர்கள். இப்போ சரீரத்துக்கு வந்துட்டோம், நம்ம பிராமண பரிவாரன்னு பார்த்துட்டா சகோதர சகோதரிகள். பிரம்மாவுக்கு குழந்தையாக இருக்கும்போது சகோதர சகோதரிகள். சிவபாபாவுடைய குழந்தை நிராகார ஸ்டேஜில் நம்ம எல்லாரும் சகோதரர்கள். இப்போது புதிய சிருஷ்டியின் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. முதலில் பிராமணர்கள். புதிய சிருஷ்டியில், அந்த புதிய சிருஷ்டியினுடைய ஸ்தாபனையில் பிரஜாபிதா பிரம்மாவோ அவசியம் வேண்டும். ஏன்னா பிரம்மா மூலமாக தான் முதல் படைப்பு, பிரம்மாவை படைக்கிறாரு, பிரம்மா மூலமாக தான் பிராமணர்கள், பிரம்மாவின் மூலம் பிராமணர்கள் உருவாகின்றார்கள். இது ருத்ரஞான யஜ்ஞம் என்று சொல்லப்படுகிறது. இதில் பிராமணர்கள் அவசியம் வேண்டும். ஏன்னா யாகம் யஜ்ஞம் என்றாலே அங்கே பிராமணர்கள் மூலமாக தான் அது நடக்கும். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் நிச்சயம் வேண்டும். பிரஜாபிதா பிரம்மா இருக்கார் இல்லையா, அவர் தான் கிரேட் கிராண்ட்ஃபாதர். பிராமணர்கள் முதல் நம்பரில் குடுமி, அதாவது உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள். விராட ரூபத்தில் உயர்ந்த ஸ்டேஜில் வச்சு குடுமியில் இருக்கக்கூடியவங்க பிராமணர்கள். அப்போ பிராமணர்கள் தான் அனைவரையும் விட உயர்ந்தவர்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். அடுத்து பாபா சொல்கிறாங்க, இந்து தர்மத்தில் இருக்காங்க இல்லையா, அந்த இந்துக்களிலும் கூட பார்க்க போனால் அநேக விதமான தர்மங்களில் மாறி சென்றுள்ளார்கள். இந்து தர்மத்தில் இருந்தவங்க தான் வெவ்வேறு தர்மத்துக்கு மாறி போயிருக்காங்க. அவர்களை அதிலிருந்து வெளியில் கொண்டு வரணும்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக முயற்சி செய்யணும். பாபா புரிய வைத்துள்ளார். தன்னை ஆத்மா என உணர்ந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், அவ்வளோதான், வேறு எதுவும் பேச தேவையில்லை. யாருக்கு முறையான பயிற்சி இல்லையோ அவர்கள் எதுவுமே பேசாமல் இருந்தால் நல்லது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஞானத்தை எந்த தர்மத்துக்கு வேணாலும் சொல்லலாம். ஆத்மா பரமாத்மா, தன்னை முதல்ல ஆத்மான்னு புரிஞ்சுக்கிங்க. நான் இன்ன மதம், நான் இன்னார்னு தேகத்தினுடைய அடையாளத்தெல்லாம் விட்டுட்டு தன்னை ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. ஆத்மானு புரிந்து ஆத்மாவினுடைய தந்தையை நினைவு செய்யுங்கன்ற ஒரு ஞானத்தை நீங்கள் யாருக்கு வேணாலும் புரிய வைக்கலாம். எந்த தர்மத்துக்கு வேணாலும் சொன்னாலும் ஏற்றுப்பாங்க. ஆனால் முறையான பயிற்சி இல்லாதவங்க ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா பிரம்மா குமாரிகளுடைய பெயரை கெடுத்துருவாங்க. அதனால் பயிற்சி இல்லாதவங்க பேசாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு பாபா சொல்கிறார். வேறு தர்மங்களை சேர்ந்தவர்கள் என்றால் அவர்களுக்கு புரிய வைங்க. நீங்கள் முக்தி தாமம் செல்ல விரும்பினால் தன்னை ஆத்மானு உணருங்க, பாபாவை நினைவு செய்யுங்க. தன்னை பரமாத்மானு நினைக்காதீங்க. இந்த ஒரு ஞானத்தை அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்வீர்களானால் உங்களுடைய ஜென்மாந்திரங்களின் பாவங்கள் நீங்கிவிடும். உங்களுக்காக இந்த மன்மனாபவ மந்திரமே போதும். ஆனால் பேசுவதற்காக துணிச்சல் வேண்டும். அந்த துணிச்சல் பெண் சிங்கங்களாகிய சக்திகள் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் அந்த சேவையை செய்யுங்க. சன்னியாசிகள் வெளியில் சென்று வெளிநாட்டினரை அழைத்து வருகின்றனர். வாங்க உங்களுக்கு ஆன்மீக ஞானம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வராங்க. இப்பொழுது அந்த தந்தையை அறிந்து கொள்ளவே இல்லை.
அவங்கெல்லாம் தந்தைன்னு யாரை நினச்சிட்ருக்காங்க? பிரம்ம தத்துவத்தை தான் பகவான் அப்படின்னு புரிஞ்சுட்டு அவங்க நினைவு செய்கிறாங்க. அப்போ அவங்க யாரை வந்து பகவான்னு நினச்சி நினைவு செய்கிறாங்களோ அப்போ மற்றவர்களுக்கும் அதே ஞானத்தை தான் சொல்லுவாங்க. சொல்லப்போனால் அதை ஞானம்னு கூட சொல்ல முடியாது. அவங்களும் என்ன பண்ணுவாங்க? பிரம்மத்தை தான் பகவான்னு மற்றவர்களை நினைவு செய்ய சொல்லி கொடுப்பாங்க. அவ்வளோதான். அந்த மந்திரத்தை அவங்க தவறாக கொடுத்துட்றாங்க. பாபா சொல்லியிருக்கிறாரு, சிவ பகவான் வாக். அப்போ பகவானுடைய வாக்கியம் என்பது ஒவ்வொரு சித்திரத்திலும் எழுதப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் அறிவீர்கள், இவ்வுலகில் பிரபுவை அறியாததுனால எல்லாரும் அனாதையாக இருக்காங்க. நீங்கள் தான் தாயும் தந்தையும் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஆனால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியாது. உண்மையாக தாயாக தந்தையாக இருந்து பகவான் நமக்கு என்ன செஞ்சார்? ஏதோ நன்மை செய்திருக்கணும் இல்லையா? அந்த தாயினுடைய பாகத்தையும் தாயினுடைய அன்பையும் தந்தையினுடைய பார்ட்டையும் அவர் நடிச்சிருக்கிறார். அந்த சுகத்தை ஆத்மா அனுபவிச்சிருக்கு. அதனால தான் தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு அழைக்குது. ஆனால் அதை மறந்துட்ட காரணத்தினால அர்த்தம் தெரியலை. அதே போல் உங்கள் கிருபையால் தான் அளவற்ற சுகம் கிடைக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. இப்போது பாபா உங்களுக்கு சொர்க்கத்தின் சுகத்தை அடைய செய்வதற்காக படிப்பித்து கொண்டிருக்கிறார். இதற்காக தான் நீங்கள் புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் அடைவார்கள். உங்களைப் போல சுகம் யாருக்குமே கிடைக்க முடியாது. மற்ற தர்மத்தை பாருங்கள். இப்போ கிறிஸ்துவில் கூட பாருங்கள், ஆரம்பத்தில் அவங்களுடைய தர்மத்தில் அவங்க வராங்க அப்படிங்கும்போது முதல்ல சதோ பிரதானமாக இருப்பாங்க. பிறகு அவங்களுடைய தர்மத்திலே அவங்க தமோ பிரதானமாக ஆயிடுவாங்க. பாபா சொல்கிறாங்க, அவங்களுக்கு வந்து சுகமும் குறைவு துக்கமும் குறைவு. ஆனால் உங்களுக்கு தான் சுகம் அதிகம். அதனால் உங்களை போல் சுகம் வந்து யாருமே அனுபவித்தது கிடையாது, யாருக்குமே கிடைக்க முடியாது. சுகதாமத்தில் வருவதற்காக நீங்கள் இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். மற்ற அனைத்து தர்மங்களும் சொர்க்கத்துக்கு வருவது கிடையாது. பாரதம் எப்போது சொர்க்கமாக இருந்ததோ அப்போது அது போன்ற தூய்மையான கண்டம் வேறு எதுவுமே கிடையாது. எப்போது பாபா வருகிறாரோ அப்போது தான் ஈஸ்வரிய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிறது. அங்கே யுத்தம் முதலியவற்றின் விஷயம் கிடையாது. சண்டையிடுவதோ மிகவும் பிற்காலத்தில் துவாபரயுகத்துக்கு பிறகு தான் அப்படின்னு பாபா வந்து சொல்கிறார். பாரதவாசிகள் அந்த அளவுக்கெல்லாம் சண்டையிடுவது கிடையாது. கொஞ்சம் தங்களுக்குள்ளே வந்து சண்டையிட்டு கொஞ்சம் பிரிவாங்க. துவாபரயுகத்தில் ஒருவர் மற்றவர் மீது படையெடுத்து போரிடுறாங்க. இந்த சித்திரங்கள் முதலியவற்றை உருவாக்குவதில் கூட மிகவும் புத்தி கூர்மை வேண்டும். இதையும் எழுதணும். சொர்க்கமாக இருந்த பாரதம் நரகமாக எப்படி ஆச்சு வந்து புரிஞ்சுக்கங்க அப்படின்னு கூட நீங்கள் எழுதி போடுங்க. பாரதம் சத்கதியில் இருந்தது, ஆனால் இப்போ எப்படி இருக்குது? துர்கதியில் இருக்குது. இப்போது சத்கதியை அடைவதற்காக பாபா தான் ஞானம் கொடுக்குறாரு. மனிதர்களிடம் இந்த ஆன்மீக ஞானம்லாம் கிடையாது. இது இருப்பது பரம்பிதா பரமாத்மா கிட்ட தான் இந்த ஞானம் இருக்குது. பாபா தான் இந்த ஞானத்தை ஆத்மாக்களுக்கு கொடுக்க முடியும். பாபா தான் இப்போ வந்து கொடுக்குறார். மற்றபடி மனிதர்கள் அனைவரும் மனிதர்களுக்கு தான் ஞானம் கொடுப்பாங்க. அது உண்மையான ஞானம்னு சொல்ல முடியாது. சாஸ்திரங்களையும் மனிதர்கள் தான் எழுதியிருக்காங்க. மனிதர்கள் அவற்றை எழுதுறதும் மனிதர், படிக்கிறதும் மனிதர். இங்கே உங்களுக்கு ஆன்மீக தந்தை கற்றுத்தருகிறார் மற்றும் ஆத்மா தான் படிக்குது. வெளி உலகத்தில் எல்லாம் தேகம் சார்ந்தது, இங்கே எல்லாமே ஆத்மா சார்ந்தது. படிப்பதோ ஆத்மா தான். அங்கே எழுதுகிறவர் மற்றும் படிப்பவர் எல்லாமே தேகாதாரி மனிதர்கள். இங்கே படிப்பிப்பவரும் வந்து சுப்ரீம் ஃபாதர். இங்கே படிக்கக்கூடியது ஆத்மா. ஆத்மா அழியாதது பாபா சொல்கிறார். மற்றபடி இந்த சாஸ்திரங்கள் முதலவற்றால் யாருக்கும் சத்கதி கிடைக்காது. நான் தான் வந்து அனைவரையும் வீட்டுக்கு திரும்ப அழைத்து செல்கிறேன். ஒவ்வொரு ஆத்மாவும் அழியாதது. அந்த ஆத்மாவுக்குள்ளே அழியாத நடிப்பினுடைய பங்கு விதிக்கப்பட்டிருக்கு. ஒருபோதும் அழியாதது தான் ஆத்மா. ஆத்மா ஒரு புள்ளியாக இருக்குது. மற்றபடி நிர்வான், அதாவது சப்தத்தை கடந்த உலகம் முதலியவற்றில் யாரும் செல்வது கிடையாது. ஆத்மா இந்த பூமிக்கு வந்துருச்சு அப்படின்னா மீண்டும் மீண்டும் அது ஒவ்வொரு உடலாக மாறி மாறி நடிக்குமே தவிர ஒரு பிறவி முடிச்சுட்டு அப்படியே மேலே போகுது திரும்ப வருது அப்படி கிடையாது. பாபா வந்து மேலே இருக்க எல்லா ஆத்மாக்களும் இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய நடிப்பை முடிக்கும்போது பாபாவே வந்து ஞானத்தை கொடுத்து சத்கதி கொடுத்து அழைச்சிட்டு போனால் தான் அது வீட்டுக்கு போகும். அதனால் எல்லாரும் சப்தத்தை கடந்த உலகத்துக்கு போயிடுறாங்க அப்படின்றத சொல்ல முடியாதுன்னு பாபா சொல்கிறார். பாபா அடுத்து சொல்கிறாங்க, நீங்கள் ஆரிய சமாஜத்தின் கூட்டத்தை
சேர்ந்தவர்களுக்கு புரிய வைப்பீர்களானால் அவர்களுக்குள் யாராவது இந்த தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு டச் ஆகும். நிச்சயமாக இவங்க சொல்கிற விஷயம் சரிதான் அப்படின்றத அவங்க ஏற்றுப்பாங்க. பரமாத்மா சர்வ வியாபியாக எப்படி இருக்க முடியும்? பகவானோ தந்தை, அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. யாராவது ஆரிய சமாஜத்தினர் அவங்க உங்களிடம் வருகிறார்கள் இல்லையா, அப்போ அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் புரிய வைத்து கொண்டே இருங்கள். உங்களுடைய நாற்று நடப்படட்டும். பிறகு உங்கள் குலத்தை சேர்ந்தவர்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்க வந்துடுவாங்க. உங்களுடைய கடமை அவங்களுக்கு நீங்கள் புரிய வைங்க. பகவான் தந்தை தான் தூய்மை ஆவதற்கான யுக்தி கொடுக்குறாரு. பகவான் சொல்கிறாரு, என்னை மட்டுமே நினைவு செய்யுங்க, ஏன்னா நான் தான் பதீத பாவன், ஆத்மாவை நான் தான் தூய்மையாக்க முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. என்னை நினைவு செய்வதன் மூலம் உங்கள் விக்கர்மங்கள் விநாசமாகும், மேலும் நீங்கள் முக்தி தாமம் வந்துவிடுவீர்கள். இந்த ஒரு செய்தியை அனைத்து தர்மங்களை சேர்ந்தவர்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள். தந்தை சொல்கிறார், தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டுவிட்டு என்னை நினைவு செய்வீர்களானால் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆகிவிடுவீர்கள். தேகத்தினுடைய தர்மம்னா என்ன? நான் இஸ்லாமியர், நான் கிறிஸ்துவன் இப்படியெல்லாம் சொல்லிக்கிறாங்க இல்லையா, நான் குஜராத்தி, நான் இன்னார், இப்படியெல்லாம் தேகம் சார்ந்தது தன்னுடைய அடையாளமாக கொடுத்துக்கிறாங்க இல்லையா, இது எல்லாத்தையும் விட்டுடுங்க. தன்னை ஆத்மானு உணருங்க மற்றும் தந்தையை நினைவு செய்யுங்க. இந்த நினைவு தான் யோக அக்னி. கவனமாக அடி எடுத்து வைக்கணும். அனைவரும் இந்த விஷயத்தை புரிஞ்சிக்க மாட்டாங்க. பாபா சொல்கிறாரு, பதீத பாவன் நான் தான், என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. தூய்மையாகாமல் வீட்டுக்கு போக முடியாது. ஆகையினால என்னை நினைவு செய்து ஒவ்வொரு ஆத்மாவும் தூய்மையாகணும். கொஞ்சமாக பக்தி செஞ்சாங்கன்னா கொஞ்சமாக தான் ஞானத்தை புரிஞ்சுப்பாங்க. ஆனால் அதிகமாக யார் பக்தி செய்திருக்காங்களோ அவங்க அதிகமாக ஞானத்தை புரிஞ்சுப்பாங்க. பாபா எதை புரிய வைக்கிறாரோ அதை தாரணை செய்ய வேண்டும். வானப்பிரஸ்திகளுக்கு இன்னும் கூட கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஏன்னா இல்லற விவகாரங்கள்லேருந்து விலகி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ஞானம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும், தந்தையை நினைவு செய்வதற்கும் மற்றும் தாரணையில் கொண்டு வரத்துக்கு ஈஸியாக இருக்கும்னு பாபா சொல்கிறார். எப்போது ஞானம் கிடைக்கிறதோ அப்போது தான் பக்தி மீது உங்களுக்கு வைராக்கியம் ஏற்படுது. இந்த பழைய உலகத்தின் மீது உங்களுக்கு வைராக்கியம் வருது. மற்றபடி உலகத்தை விட்டுவிட்டு எங்கே செல்வீர்கள்? நீங்கள் அறிவீர்கள், இந்த உலகமே முடிந்துவிடப் போகுது. அதனால் இப்போது எல்லையற்ற உலகத்தை சந்நியாசம் செய்ய வேண்டும். ஆனால் தூய்மையாகாமல் வீட்டுக்கு போக முடியாது. தூய்மை ஆவதற்காக தான் நினைவு யாத்திரை வேண்டும். ஆக தந்தை நினைவில் இருங்க, தூய்மையாகுங்க. இந்த பழைய உலகத்தின் மீது உங்களுக்கு வைராக்கியம் வரணும், ஏன்னா இது அழியப் போகுது அப்படின்னு பாபா சொல்கிறார். அல்லது தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட் பாபா சொல்கிறாரு, இந்த பழைய உலகம் இப்பொழுது முடிந்துவிடப் போகிறது. அதனால் இந்த பழைய உலகினை சந்நியாசம் செய்ய வேண்டும். உலகை விட்டு வேறெங்கும் செல்வது என்பது கிடையாது, புத்தி மூலமாக மறந்துவிட வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறாரு, நிர்வாண தாமம், அதாவது வீட்டிற்கு செல்வதற்காக முழுமையாக தூய்மையாக வேண்டும். படைப்பினுடைய முதல் இடைக்கடை பற்றி முழுமையாக புரிந்து கொண்டு புது உலகில் உயர்ந்த பதவி பெற வேண்டும். பாபா வரதானம் சொல்கிறாங்க, எந்த ஆத்மாவிற்கும் பிராப்திகளை அனுபவம் செய்ய வைக்கும் யதார்த்த சேவாதாரி ஆகுங்கள். எந்த ஆத்மாவாக இருந்தாலும் அவங்களுக்கு பிராப்தி அனுபவம் செய்ய வைங்க. அப்படி அனுபவம் செய்ய வைக்கக்கூடிய யதார்த்த சேவாதாரி ஆகுங்க. பாபா யதார்த்த சேவாதாரினா எப்படிலாம் இருப்பாங்கன்னு அடையாளம் சொல்கிறாரு. யதார்த்தமான சேவை உணர்வு என்பது ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சுப பாவனை, உயர்ந்த விருப்பங்களை வைப்பதாகும். சேவை பாவனை என்பது ஒவ்வொரு ஆத்மாவின் பாவனைக்கேற்ப பலன் தருவதாகும். சேவை என்பது எந்த ஒரு ஆத்மாவிற்கும் பிராப்தி எனும் பலனை அனுபவம் பெற செய்வதாகும். இத்தகைய சேவையில் தவமும் உடன் இருக்கிறது. எங்கே யதார்த்தமான சேவை உணர்வு இருக்குமோ அங்கு தவ உணர்வும் தனித்திருப்பது கிடையாது, சேர்ந்தே இருக்கும். எந்த சேவையில் தியாகம் தவம் இல்லையோ அது பெயருக்கான சேவை. எனவே தியாகம் தவம் சேவை இணைந்த நிலையில் உண்மையான யதார்த்த சேவாதாரி ஆகுங்கள். தியாகியாகவும் தபஸ்வியாகவும் இருந்து நீங்கள் சேவை செய்யுங்க. அதுதான் உண்மையான யதார்த்த சேவை. ஸ்லோகன் சொல்கிறாரு, பணிவும் பொறுமையும் இருந்தால் கோப அக்கனியும் சாந்தமாகிவிடும். அவ்யக்த இஷாரா சொல்கிறாங்க, இப்போது ஈடுபாடு எனும் அக்கினியை மூட்டி
யோகத்தை ஜுவாலா ரூபம் ஆக்குங்கள். இப்போது பயமற்ற ஜுவாலாமுகியாகி இயற்கை மற்றும் ஆத்மாக்களுக்குள் இருக்கின்ற கீழ்த்தரமான குணங்களை பஸ்பம் செய்யுங்கள். தவம் என்பது அக்னி வடிவான நினைவு. இந்த நினைவாலேயே மாயை மற்றும் இயற்கையின் கொடூர ரூபமும் சீத்தளமடையும். உங்களது 3வது கண், ஜுவாலாமுகி கண், மாயாவின் சக்தியை இழக்க செய்துவிடும். உங்களுடைய 3வது கண், பவர்ஃபுல்லான 3வது கண், மாயாவியை சக்தி இழக்க செய்திடும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் யோகி, ஜுவாலாரூப யோகி ஆகுங்க. கீழ்த்தரமான அந்த குணங்களெல்லாம் நீங்கள் தான் பஸ்பம் செய்யணும். தமோ பிரதானமான இயற்கையையும் ஆத்மாக்களுடைய அசுர குணங்களை நீங்கள் தான் எரிக்கணும், அழிக்கணும் உங்களுடைய யோக சக்தி மூலமாக அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. ஓம் சாந்தி.